Welcome biology students, viewers and respectable people to my channel. Right students? Students, we are in second lesson. The second lesson name is human reproduction. So in Tamil, Manida Inapirikam. So in human reproduction in this lesson, today we are going to discuss about the topic 2.2. The topic heading is gametogenesis. So, spermatogenesis, gametogenesis and spermatogenesis. Okay. So in Tamil, gametogenesis in Tamil, இனச்செல் உருவாக்கம். Spermatogenesis in Tamil, விந்துசெல் உருவாக்கம். Understood? So spermatogenesis in Tamil, விந்துசெல் உருவாக்கம். So come to the introductory part. Definition. First, gametogenesis definition. What is meant by gametogenesis? Gamete means sex cells. That means reproductive cells. Okay. So the reproductive cells, what are the cells you know? Reproductive cells, sperm and egg. Okay. Sperm is a male reproductive cells. So egg is a, that means ovum is a female reproductive cells, isn't it? So gamete. So both are commonly considered as gamete. ஓகே ஸோ அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெர்ம் எக் ரெண்டையும் ஒன்று சேர்த்து என்ன சொல்லுவோம், கேமெட் சொல்லுவோம். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் தோஸ் கேமெட், ஃபார்மேஷன் ஆஃப் தட் கேமெட், இட் இஸ் கால்ட் கேமிட்டோஜெனிசிஸ். ஓகே ஸோ அந்த மாதிரியான கேமெட்டுகள் மேல் ஃபீமேல் பாடியில் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் ஸோ கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட் மீன்ஸ் செக்ஸ் செல்ஸ், ஸ்பெர்ம் எக். Genesis means formation. So formation of gamete is called gametogenesis. So Tamil என்ன சொல்லும்னா இனசெல் உருவாக்கம். Okay. So come to the definition. So gametogenesis nothing but is the process. இனசெல் உருவாக்கம் என்பது it is a process. இது ஒரு செயல்பாடு of process of formation of gametes. Okay. Gametogenesis is the process of, it is a process. Gametogenesis is a process. இது ஒரு கேமெட் இனசெல் உருவாக்கம் என்பது ஒரு செயல்பாடு. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். சரிங்களா? ஃபார்மேஷனை உருவாக்குது. எதை உருவாக்குது? கேமெட்டை. அந்த கேமெட்டுங்கிறது எது கலந்தது? ஸ்பெர்ம் அண்டு egg. Okay, sperm and egg is the sperm and egg from ovary. Okay, sperm from testis, egg from ovary. Okay, so sperm and ovary from the primary sex organs in all sexually reproduction organisms. So sexual reproduction எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் செய்தோ ஸோ அந்த அனிமல்ஸ்ல இருந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை இதெல்லாம் செய்தோ ஸோ அதிலிருந்து அந்த மாதிரியான செய்யக்கூடிய அந்த ஆர்கானிஸில் செக்ஸ் ஆர்கனில் இருந்து, சரிங்களா? செக்ஸ் ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஓவரி அண்டு டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பேமும் ஓவரிலேருந்தும் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நிகழ்ச்சியத்தை என்ன சொல்லுவோம்? ஸோ நாம் கேமெட்டோஜெனிசிஸ்னு சொல்கிறோம். இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். கேமெட்டோஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன். கேமெட்டோஜெனிசிஸ் இனசெல் உருவாக்கம் என்பது இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன். உருவாதல். எது உருவாருது? ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெர்ம் அண்டு ஓவரின்னு சொல்றது வந்து இன்டைரக்ட் ஓவம்னு சொல்லணும். ஸ்பெர்ம் அண்டு ஓவம், நாட் ஓவரி, ஓவம். ஸ்பெர்ம் அண்டு ஓவம்னா எக். ஓவரின்னு கொடுத்துருக்காங்க, அது இங்கிலீஷ் மீடியம் புக்கில் அந்த ஓவரிங்கிற வார்த்தை வேண்டாம், ஓவம்னு யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ கேமெட் சச் as ஸ்பெர்ம் அண்ட் எக் or ovum from the எங்கிருந்து ovary, ovum from the primary sex organ, முதன்மை இனப்பெருக்க உறுப்புகளிலிருந்து ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டு ப்ரொடியூஸ் ஆகிற நிகழ்ச்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ கேமெட்டோஜெனிசிஸ். எதில் இந்த மாதிரி நடக்குது? செக்ஸ் ஆர்கன் இன் ஆல் செக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ். செக்ஸுவல் பயன்படுத்தி, பால் இனப்பெருக்கத்தை பயன்படுத்தி இதெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ அந்த அனிமல்ஸில் இந்த மாதிரி ஸ்பெர்ம் எக் வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகிற நிகழ்ச்சி பேர் என்ன சொல்லுவோம்? கேமெட்டோஜெனிசிஸ். ஸோ ஹியர் மியாசிஸ், குன்றல் பரப்புன்னு சொல்லுவோம். மியாசிஸ் பிளே த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ராசஸ் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ். significant role in the
ப்ராசஸ் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ் சரிங்களா. ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸில் மியாசிஸ் அப்படிங்கிற அந்த செல் டிவிஷன் ப்ராசஸ். மியாசிஸ்ங்கிறது குண்டல் பப்புன்னு சொல்லுவோம். செல் டிவிஷன் நிறைய வகை இருக்கு இல்லைங்களா. ஸோ ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், அதுக்கடுத்து மியாசிஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மியாசிஸ் ஈவெண்ட், மியாசிஸ் செல் டிவிஷன் ஓகே பிளே த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ரோல் சரிங்களா. முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது எதில், கேமெட்டோஜெனிசிஸ் ப்ராசஸில். ஓகே ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் 3 மார்க். ஸோ அமாங் த கேமெட்டோஜெனிசிஸ், ஸோ அவர் டாபிக் இஸ் கேமெட்டோஜெனிசிஸ். நம்ம டாபிக் என்னது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், விந்து செல் உருவாக்கம். வாங்க உள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். தமிழ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விந்து செல் உருவாக்கம், ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸோ இன் மேல், ஸோ ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் த ஈவெண்ட் மே ஹிட் இன் மேல் ஆர்கானிசம்ஸ். மேல் ஆர்கானிசத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு என்னது, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு சொல்லுவோம். ஓகே இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் சரிங்களா, ஒரு வரிசையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த எங்க நடக்குது இந்த வரிசை நிகழ்ச்சி, சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் இந்த seminiferous tubules of the testis. Seminiferous tubule it is a kind of minute tubules found in the testis. Testis the male primary sex organ சரிங்களா. ஸோ மேல் ஆண்ல இருக்கக்கூடிய பிரைமரி செக்ஸ் ஆர்கன், முதன்மை இனப்பெருக்க உறுப்புன்னு சொன்னால் அது டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதை விந்தகம்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த டெஸ்டிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டியூபிள்ஸுக்கு பேர் தான் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் சொல்லுவோம். அது தமிழ் என்ன சொன்னால் விந்தக நுண்குழல்கள்னு சொல்லுவோம், தமிழில் விந்தக நுண்குழல்னு சொல்லுவோம். ஸோ அந்த செமினிஃபெரஸ் டியூபிளுக்கு உள்ள சீக்வன்ஸாக ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகக்கூடிய நிகழ்ச்சி பேர் என்ன சொல்லுவோம், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு சொல்கிறோம். இப்போ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், ஒரு வரிசையான ஒரு நிகழ்ச்சி எங்க நடக்குது, இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் சரிங்களா. ஒரு வரிசையான நிகழ்ச்சிகள் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ்னுடைய செமினிஃபெரஸ் டியூபியூல் நடக்குது. ஸோ அதுக்கு ஃபைனல் என்ன நடக்குதுன்னா ப்ரொடியூஸ் த மேல் கேமிட். ஃபைனலாக செமினிஃபெரஸ் டியூபியூல் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ப்ரொடியூஸ் தி மேல் கேமிட் சரிங்களா. ஆண் இனச்செல் அது பேர் என்ன, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. மேல் கேமிட் கால் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற நிகழ்ச்சி சரிங்களா. அதாவது டெஸ்டிஸ்ங்கிறது மேல்னுடைய பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செமினிஃபெரஸ் டியூபியூலுக்குள்ள வரிசை கிராமமாக சீக்வன்ஸாக நடக்கிற ஈவெண்ட் மூலிமா மேல் கேமிட் அதாவது ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற நிகழ்ச்சி பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஓகே வாங்க அடுத்த தலை போகலாம். இது அடுத்தடுத்து என்ன நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஹெட்டிங் வந்து நான் தனியாக கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, சீக்வன்ஸாக கரெக்டாக பார்க்கணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஸ்பெர்ம் மதர் செல் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா சரிங்களா. ஸ்பெர்ம் மதர் செல் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா சரிங்களா. ஸ்பெர்ம் மதர் செல் அப்படின்னா விந்து தாய் செல்னு சொல்லுவோம் சரிங்களா, அல்லது ஸ்பெர்மட்டோகோனியான்னு சொல்லலாம். ஸ்பெர்ம் விந்து, மதர்னா தாய், செல்னா செல், விந்து தாய் செல்னு சொல்லுவோம், ஸ்பெர்ம் மதர் செல். ஸோ இதுதான் வந்து இந்த அதாவது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகக்கூடிய செல், அதாவது செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு உள்ள டெவலப் ஆகக்கூடிய செல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் சரிங்களா. ஸோ இந்த செல்ஸ் தான் நிறைய டிவிஷன் நடந்து கடைசியில் ஸ்பேமா மாறும் சரிங்களா. அதனால இது வந்து மூலச்செல், ஸ்பெர்ம் மதர் செல். பாருங்க அதை பற்றி பார்க்கலாம். டியூரிங் டெவலப்மெண்ட் பிரைமார்டியல் டெவலப்மெண்ட் சரிங்களா. ஸோ வளர்ச்சியின் போது பிரைமார்டியல் ஜேம் செல்ஸ் கருமூல இனச்செல்கள் சரிங்களா. பிரைமார்டியல் ஜேம் செல்ஸ்னா கருமூல இனச்செல்கள். இது வந்து டாப் மோஸ்ட் கேட்டகரி. இதுதான் ஸ்டெம் செல் மாதிரின்னு வைங்க சரிங்களா. தண்டு செல் இதுதான் முக்கியமான செல் சரிங்களா. இதுலேருந்து தான் ஸ்பெர்ம் மதர் செல் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரைமார்டியல் ஜேம் செல்ஸ் கருமூல இனச்செல் மைக்ரேட் இன்டு த டெஸ்டிஸ் சரிங்களா. அது வந்து டெஸ்டிஸ்குள்ள வருது, விந்தகத்துக்குள்ள வருது. ஓகே டியூரிங் டெவலப்மெண்ட் பிரைமார்டியல் ஜேம் செல்ஸ் மைக்ரேட் இன்டு த டெஸ்டிஸ்குள்ள வருது அண்டு பிகம் இம்மெச்சூர் சரிங்களா. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இம்மெச்சூராக இருக்கும், அதாவது முதிர்ச்சி பெறாத பிகம் இம்மெச்சூர் என்னது, முதிர்ச்சி பெறாத நிலையில் இருக்குது இம்மெச்சூர் ஜேம் செல்ஸ் சரிங்களா. ஒரு முதிர்ச்சி பெறாத இனச்செல் ஜேம் செல்ஸ் கால் ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா. அது பின்னாடி என்னவா மாறுது,
அந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் பிகம், ரெண்டாவது என்னவா பிகம்னா மாறுபடுது. என்னவா மாறுதுன்னா இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸ், சரிங்களா, முதிர்ச்சி வராத இனச்செல். அந்த இனச்செல்லோட பேர் என்ன? ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோ கோனியாவா மாறுதுங்க. ஓகே. ஸோ இந்த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது? இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள். செமினிஃபரஸ் டியூபினுடைய உள்பரப்புல, செமினிஃபரஸ் விந்தக நுண்குழல் சொல்றோம் இல்லைங்களா, டெஸ்டிஸ்குள்ள கூட மைனூட் டியூபிள்ஸ் இருக்குல்ல, செமினிஃபரஸ் டியூபிள், அந்த டியூபிளினுடைய சர்ஃபேஸ், உள்பக்க சர்ஃபேஸில், உள்பக்கத்தினுடைய அந்த உள்பரப்பினுடைய அந்த பரப்பில் சர்ஃபேஸில் இந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஸோ இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸாக மாறுது. அந்த ஜெர்ம் செல்ஸோட பேர் தான் ஸ்பெர்ம் மதர் செல்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது ஸ்பெர்ம் மதர் செல் ஸ்பெர்மட்டோகோனியாவாக மாறுதுங்க. சரிங்களா, வாங்க அடுத்துக்கு போகலாம். ஓகே. ஸோ த ஸ்பெர்மட்டோகோனியா பிகின் டு அண்டர்கோ. ஸோ அது அடுத்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் பிகின் டு அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ அந்த ஸ்பெர்ம் மதர் செல்ஸில் அடுத்து என்ன நடக்குதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது அட் பியூபர்ட்டி. அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன் அட் பியூபர்ட்டி, அதாவது ஒரு ஆண் வந்து வயது அடையும் போது, பியூபர்ட்டினா வயது அடைதல், அந்த வயது அடையும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியாவில் என்ன நடக்குதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. அண்ட் கண்டினியூ த்ரூட் த லைஃப். அந்த நிகழ்ச்சி அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அந்த நிகழ்ச்சி என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியாக அப்படியே போயிட்டே இருக்கும். அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ், அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன். ஓகே. ஸோ அட் பியூபர்ட்டி, பியூபர்ட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது அப்படியே கண்டினியூ த்ரூட் த லைஃப், லைஃப் டைம் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ பிரைமார்டியல் ஜெம் செல்ஸ் அப்படிங்கிறது டெஸ்டிஸ்குள்ளே வருது. டெஸ்டிஸ்ங்கிறது மேல் பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஸோ அந்த டெஸ்டிஸ்குள்ளே வந்துடுது. வந்ததுக்கு பின்னாடி அடுத்து என்னவா மாறுது? அந்த பிரைமார்டியல் ஜெம் செல்ஸ் வந்து ஸ்பெர்ம் மதர் செல்லாக மாறுது. ஸ்பெர்ம் மதர் செல், அதாவது ஜெம் செல்லு காமனாக சொல்லுவோம், பட் நம்ம அதை பிரித்து சொன்னால் ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா மாறுது. வாங்க அடுத்துக்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பிரைமரி germ cells, that means sperm mother cell topic is completed. Next, spermatocytes. Next heading is spermatocytes. Second, this is 3 mark questions. Primary sperm mother cell spermatogonia or 3 mark. So primary spermatocytes. Okay, in Tamil முதல்நிலை விந்து செல்கள். In Tamil முதல்நிலை விந்து செல்கள். Okay, primary spermatocyte. This is another kind of 3 mark. Next 3 mark. So in the first stage of spermatogenesis, okay, spermatogenesis, விந்து செல் உருவாக்கத்தில் first stage spermatogonia. Okay, once the spermatogonia is developed, already developed, so the developed spermatogonia migrate, நகர்கிறது. எங்க போகுது? migrate among the Sertoli cells. Okay, migrate among Sertoli cells. Okay, migrate among Sertoli cells towards central lumen of the seminiferous tubule. ஓகே. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஸ்பெர்மட்டோகோனியா தன்னோட செர்டோலி செல்லையும் சேர்த்துட்டு எங்கே போகுது? செமினிஃபரஸ் டியூபினுடைய சென்ட்ரல் லியூமன். சென்ட்ரல் லியூமனா மைய, அந்த குழிப்பகுதி, மையத்தில் செமினிஃபரஸ் டியூபில் கூட அந்த மையப்பகுதிக்கு போகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிற ஈவெண்ட்டில், இந்த விந்து செல் உருவாக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபார்ம்டு ஸ்பெர்மட்டோகோனியா மைக்ரேட். சரிங்களா, ஸ்பெர்மட்டோகோனியா நகர்கிறது. கூட என்னத்தை சேர்த்திக்குதுன்னா மைக்ரேட் அமாங் செர்டோலி செல்லை சேர்த்திட்டு டூவர்ட்ஸ், இந்த ரெண்டு சேர்ந்துட்டு எங்கே போகுது? டூவர்ட்ஸ் சென்ட்ரல் லியூமன் ஆஃப் த செமினிஃபரஸ் டியூபிள். அந்த செமினிஃபரஸ் டியூபினுடைய மையப்பகுதி நோக்கி நகர்கிறது. அண்ட் பிகம், ரெண்டாவது என்னவா மாறுதுன்னா, ஸோ தி ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்ம் மதர் செல் பிகம் மாடிஃபைடு. அந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஸ்பெர்ம் மதர் செல் என்னவா மாறுதுன்னா பிகம் மாடிஃபைடு அண்டு என்லார்ஜ்டு. சரிங்களா, மாடிஃபை கொஞ்சம் பெருசாகி டு ஃபார்ம் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். என்னவா மாறுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறுது. முதல்நிலை விந்து செல்லாக மாறுகிறது. ஸோ டெவலப் இன்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் விச் ஆர், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆர் டிப்ளாய்டு. ஓகே, டிப்ளாய்டுனா பேராக இருக்கும். ஓகே, விச் ஆர் டிப்ளாய்டு. சரிங்களா, ரெண்டு செட்டாக இருக்கும். டிப்ளாய்டு வித் 23 பேர்ஸ். சரிங்களா, 23 பேர்ஸ். 23னா சிங்கிள், பேர் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு செட் இருக்கு. சரிங்களா, 23 பேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 46 குரோமோசோம். 46 குரோமோசோமை பேரில் சொன்னால் 23 பேர்னு சொல்லுவோம். அப்படியே இண்டிவிஜுவலாக சொன்னால், தனிப்பட்ட செப்பரேட்டாக சொன்னால் 46 குரோம்னு சொல்லுவோம். இப்போ புரியுங்களா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்மேஷன்ங்கிறது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதில் என்ன நடக்குதுன்னா, ஸோ ஆல்ரெடி ஃபார்ம் ஆன
ஸ்பெர்மட்டோகோனியா சரிங்களா. பிரைமாடியல் ஜேம் செல்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம் மதர் செல்ஸ் ஸ்பெர்மட்டோகோனியா ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா நகருது, மைக்ரேட் ஆகுது. மைக்ரேட் எலாங் வித் எதையும் சேர்த்துட்டு போகுது, சரி செட்டோலி செல்லோட சேர்த்துட்டு இந்த ரெண்டு செல்லும் சேர்ந்து எங்கே போகுது, சென்ட்ரல் லியூமினாத்த செமினிஃபெரஸ் டியூபினுடைய அந்த சென்ட்ரல் ரீஜனுக்கு போய் ரெண்டாவது என்னவா மாறுது, பிகம் மாடிஃபைடு, என்னவா மாறுபாடு அடைகிறது, மாடிஃபைடு மாறுபாடு அடைஞ்சு அண்டு என்லார்ஜா என்னவா மாறுது, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது. ஓகே, இதில் இப்போ these are all diploid in nature with 23 pairs diploid nature and 23 பேர்ஸாக இருக்குது. 23 பேர்ஸுங்கிற டிப்ளாய்ட். ஓகே, இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் சொன்னால் 46 குரோமோசோம் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் எப்படி ஃபார்ம்னு பார்க்கலாம். இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் தான் செகண்டரியாக மாறுது. வாங்க அது என்ன பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கட்டிங் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். சம் ஆஃப் த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் சரிங்களா. அந்த நிறைய பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, நிறைய பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா. அந்த ஃபார்ம் ஆன பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அண்டர்கோ, அது என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி ஃபார்ம்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அண்டர்கோ, அது என்ன நடக்குதுன்னா அண்டர்கோ ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன், முதல் குன்றல் பகுப்பு நடைபெறுகிறது சரிங்களா. மியாட்டிக் அப்படின்னா குன்றல் பகுப்புன்னு தமிழில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அதை பயன்படுத்தி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம். ஓகே, டு ஃபார்ம் என்னத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னா 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டை ஃபார்ம் பண்ணுது. இரண்டாம் நிலை செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் இரண்டாம் நிலை விந்து செல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 2 இரண்டாம் நிலை விந்து செல்லை ஃபார்ம் பண்ணுது. விச் ஆர் ஹேப்ளாய்டு, அது டிப்ளாய்டாக இருந்துச்சு, ஆனால் இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஹேப்ளாய்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 23 குரோமோசோம் ஜஸ்ட் இருக்கும். 23 குரோமோசோம் ஜஸ்ட், நாட் 23 குரோமோசோம் பேர் இல்லை, 23 குரோமோசோம் மட்டும்தான். தட் இஸ் ஹேப்ளாய்டு. ஓகே, ஹேப்ளாய்டு 23 குரோமோசோம் ஈச் சரிங்களா. ஒவ்வொன்றிலே 2 லெவல் இருக்கும். ஸோ ஒரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் 23 குரோமோசோம் இருக்குது, இன்னொரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் 23 குரோமோசோம் இருக்கும். புரிஞ்சுக்கலாம். இப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு தான் செகண்டரி ஸ்பெர்மட்டோட்டாக மாறுது. ஸோ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறினா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டில் ஒரு டிவிஷன் நடக்கணும், ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்கணும். நடந்தால் நம்மளுக்கு 2 ஹேப்ளாய்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகும். ஓகே, வாங்க அடுத்தது நெக்ஸ்ட் கட்டிங் ஸ்பெர்மாட்டிட். ஓகே, செகண்டரி ஸ்பெர்மாட்டிட் தான் அடுத்தது, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் தான் அடுத்து என்னவா மாறு, ஸ்பெர்மாட்டிட்டா மாறு. வாங்க ஸ்பெர்மாட்டிட்டுகள் இதெல்லாம் இது ஒரு 3 மார்க். வாட் இஸ் ஸ்பெர்மாட்டிட்? The secondary spermatocyte undergo second meiotic division. Okay, so the secondary spermatocyte சரிங்களா இரண்டாம் நிலை விந்து செல் undergo second meiotic division. இது இந்த secondary spermatocyte அடுத்து என்ன பண்ணும்னா second meiotic division எடுத்துக்கும், இதில் நடத்துது. அப்போ second meiotic division இதில் நடக்கிறனால produce 4 haploid spermatid. How many haploid spermatid formed? 4 haploid spermatid சரிங்களா. 4 haploid spermatid ஃபார்ம் ஆகுது சரிங்களா. புரிஞ்சுங்களா. ஸ்பெர்மாட்டிட் ஒரு 3 மார்க். ஸோ இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 2 ஃபார்ம் ஆச்சு. அதே செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டில் செகண்ட் மியாட்டிக் நடந்ததுன்னா 4 ஹேப்ளாய்டு ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகுது. சரி வாங்க அடுத்து வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகே, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொன்னால் விந்து செல்லாக மாறும் செயல். அதாவது ஸ்பெர்மாட்டிட் வந்து இப்போ ஸ்பெர்மாட்டிட் 4 ஹேப்ளாய்டு ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அது வந்து ஸ்பேமாக மாறக்கூடிய நிகழ்ச்சி. இங்கே பாருங்கள், விந்து செல்லாக மாறும் செயல் அல்லது ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸ்பெர்மியோஜெனிஸ் பாரு, the spermatid are transformed into, அந்த ஏற்கனவே சொன்னீங்களா, அந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு என்னவா மாற்றம் அடைகிறது, டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா ஸ்பேமா மாறக்கூடிய நிகழ்ச்சி. அதாவது ஸ்பெர்மாட்டிட் வந்து ஆல்ரெடி ஃபார்ம்டு ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்ட்டு மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா. ஏற்கனவே ஏற்கனவே செகண்ட் மியாட்டிக் டிவிஷனில் 4 ஹேப்ளாய்டு ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆச்சுங்களா. அந்த ஹேப்ளாய்டு ஸ்பெர்மாட்டிட் எல்லாம் ஸ்பேமா மாறக்கூடிய ஸ்பெர்மட்டோசோவா மாறக்கூடிய நிகழ்ச்சி தான் நாம என்ன சொல்லுவோம், ஸ்பெர்மியோஜெனிசிஸ் சொல்லப்பாரு. The spermatid are transformed into mature spermatozoa or sperm by the process is called. So ஒரு நிகழ்ச்சி பயன்படுத்தி மாறக்கூடிய நிகழ்ச்சி பேர் என்ன, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெர்மியேஷன் சரிங்களா. ஸ்பெர்மியேஷனா விந்து செல் வெளியேற்றம். ஸோ ஸ்பெர்ம் வந்து வெளியேறக்கூடிய நிகழ்ச்சி ஸ்பெர்மியேஷன் சொல்லுவோம், விந்து செல் வெளியேற்றம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். Spermiation. Sperms are finally released into the cavity. Okay, sperm cells are finally released into the cavity. எந்த cavity released? Sperm cell finally எங்க ரிலீஸ் ஆகுது, cavity. எந்த cavityக்குள்ள,
leads into the cavity of seminiferous tubule. Seminiferous tubule அப்படின்னா தெரியுமில்ல, விந்தக நுண்குழல்கள், அதாவது டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய விந்தணுல. இது இந்த செமினிஃபரஸ் டியூபிள்குள்ள கேவிட்டிக்குள்ள, செமினிஃபரஸ் டியூபிள்குள்ளுகிற கேவிட்டிக்குள்ள ஸ்பெர்ம் உள்ள ரிலீஸ் பண்றது, உள்ள வந்து தள்ளி விடுதல், உள்ள வந்து தள்ளி விடுறது பேர் ரிலீஸ்ட் இன்டு த கேவிட்டி ஆஃப் செமினிஃபரஸ் டியூபிள் பை த ப்ராசஸ் கால் ஸ்பெர்மியேஷன். இந்த நிகழ்ச்சி பேர் தான் என்னது? ஸ்பெர்மியேஷன், விந்து செல் வெளியேற்றம் என்கிறோம். the whole process of spermatogenesis, சரிங்களா? இந்த spermatogenesis முழுமையா கம்ப்ளீட்டா இருக்கு. the whole process of spermatogenesis take place about, எத்தனை நாள் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, take place about 64 days, கிட்டத்தட்ட 64 நாட்கள் எடுத்துக்குது. சரிங்களா? மொத்தம் 64 நாள் வேணும் இந்த spermatogenesis கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே, at any given time different region of the seminiferous tubules. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம seminiferous tubules-குள்ள நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா, seminiferous tubules contain spermatocytes. ஓகே, different region of the seminiferous tubules contain spermatocytes in different stages of development. சரிங்களா? இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாவோ, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டோ, டெர்ஷரி ஸ்பெர்மட்டோசைட்டாவோ, ஸ்பெர்மட்டிட்டோ, இப்படி எந்த ஸ்டேஜில் வேணாலும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல செமினிஃபரஸ் டியூபிளுக்குள்ள ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் உள்ள இந்த ஸ்பெர்மட்டோகோனியா நிகழ்ச்சிகள், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? ஸ்பெர்மியேஷன் முடிஞ்சுங்களா? வாங்க அடுத்த தலைப்பு போகலாம். ஸோ ஹியர் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரிமைன்ஸ் நியர்லி கான்ஸ்டன்ட். சரிங்களா? இந்த விந்தணுக்கள் உற்பத்தி என்பது என்னைக்கு நிலையா இருக்கும். ரிமைன்ஸ் நியர்லி கான்ஸ்டன்ட் அட் ரேட் ஆஃப் அபவுட் 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு ஃபீமேல் பாடியில் 200 மில்லியன் விந்தணுக்கள் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது, கான்ஸ்டன்டாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது டெய்லியுமே அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஹவு மெனி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் இன் மேல் பாடின்னு கேட்பாங்க. அது கேட்பாங்க, நோட் பண்ணி 1 மார்க். ஓகே, ஸோ த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரிமைன்ஸ் நியர்லி கான்ஸ்டன்ட் அட் ரேட் ஆஃப் அபவுட் 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் பெர் டே. ஸோ ஒரு நாளைக்கு 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து மேல் பாடியில் ரிலீஸ் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ் ஆஃப், நெக்ஸ்ட் ஹெட்டிங்ஸ் வாட்? ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ் இன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸோ ஹார்மோனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஈவெண்ட்டில் என்னென்ன ஹார்மோன் வந்து இன்வால்வ் ஆகுது, ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற இப்போ டாபிக் பாருங்க. ஸோ ஹார்மோனல் ஆக்ஷன் இன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் புக்கில் வந்து இந்த ஹெட்டிங் இருக்காது, எல்லாம் அப்படியே கூட்டமாக கொடுத்துருப்பாங்க லைன் பை லைனாக. நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். தெளிவாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜம்முன்னு மாறுவாங்க. பாருங்க, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் விந்து செல் உருவாக்கம் என்கிற நிகழ்ச்சி எப்போ தொடங்குது? ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. ஒரு ஆண் வயதை அடையும் போது 13, 14, 15, 16 வயசு தொடங்குது. ஸ்டார்ட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி, வயதடைதல். பியூபர்ட்டி அட் அண்ட் இஸ் இனிஷியேட்டட். இது வந்து யார் தொடங்கி வைக்கிறான்னு பார்த்தேன். இனிஷியேட்டட் டியூ டு த இன்க்ரீஸ் இன் த, எது இன்க்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன். சரிங்களா? கொனோடோட்ராபின் விடுவிக்கும் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் உடம்புல எப்போ அதிகமாக இருக்குதோ அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். ஸோ கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் பை ஹைப்போதலாமஸ். ஸோ நம்ம பாடியில் கூடிய அந்த ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி கிளாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஹைப்போதலாமஸ். பிரெயினில் பிட்யூட்ரி கிளாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஹைப்போதலாமஸ். அந்த ஹைப்போதலாமஸ் ரிலீஸ் பண்ணக்கூடியதான் கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன். கொனோடோட்ராபின் வெளிவிடும் காரணம் தமிழ் சொல்லும். ஸோ அந்த ஹார்மோன் அளவு எப்போ நம்ம பாடியில் அதிகரிக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எது இனிஷியேட் ஆகுது? ஸோ எது இனிஷியேட் ஆகுது? So it initiate gonadotropin releasing hormone initiate gametogenesis, that means spermatogenesis. So அது வந்து மேல் பாடியில் spermatogenesis event தூண்டி விடும். Okay, once again, spermatogenesis starts at the age of puberty. Okay, and is initiated இது தூண்டப்படுகிறது யாருனால? டியூ டு தி இன்க்ரீஸ் இன் த ரிலீஸ் ஆஃப் கேமகோனோட்ரோபின். இன்க்ரீஸ்னு அதிகமாக எது அதிகமாக ரிலீஸ் ஆகுது? ரிலீஸ் ஆஃப் கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ். கொனோடோட்ராபின் வெளிவிடும் ஹார்மோன் அளவை இந்த ஹைப்போதலாமஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணிச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஈவெண்ட் அதிகமாகுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, இங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த GnRH இல்லைங்களா, கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோனத்தை GnRH சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? GnRH இங்கே இருக்கலாம், கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் RH. இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு பார்த்துங்க. GnRH, ஹச் தான் ஏமாற விழுந்துருக்குது, அது ஹச் தான். கொனோடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH ஆக்டான்.
சரி, அந்த ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆன கொனரோட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன் என்ன பண்ணுது, எது மேலே ஆக்ட் பண்ணுது, எது மேலே செயல்படுதுன்னா ஆக்ட் ஆன் தி ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்டு நம்மளுக்கு தெரியுமில்ல ஏற்கனவே. ஸோ எண்டோக்ரைன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த பிட்யூட்ரி கிளாண்டை ரெண்டு பார்ட் இருக்குது சரிங்களா. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரி. அந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரி தமிழில் முன்கதுப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது போஸ்டீரியர் பிட்யூட்ரி பின்கதுப்புன்னு சொல்லுவோம். இப்போ அந்த கொனரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் எங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது, ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்ரி மேலே ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரிக்கு உள்ள பூந்து தொந்தரவு பண்ணிச்சுன்னா act on the anterior pituitary and stimulate automatically. So the anterior pituitary release stimulate the secretion of two கொனரோட்ராபின். ரெண்டு கொனரோட்ராபின் வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரியை வந்து அந்த கொனரோட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன் போய் தூண்டுச்சுன்னா அந்த தூண்டப்பட்ட ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட் என்னத்தை ரிலீஸ் பண்ணுனா ரெண்டு கொனரோட்ராபின். கொனாட்ஸ் அப்படின்னா அதை கொனாட்ஸ் அப்படிங்கிறது ஓவரி டெஸ்டிஸ் ரெண்டை வந்து கொனாட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டையும் தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் கொனாட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கொனடோட்ராபின் ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் ஆஃப் டூ கொனோட்ராபின் ஹார்மோன்ஸ் நேம்ஸ். அந்த ரெண்டு கொனோட்ராபிக் ஹார்மோனோட பேர் என்ன தெரியுங்களா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினேசிங் ஹார்மோன். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னா தமிழில் வந்து நுண்பை செல்களை தூண்டும் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ எஃப்எஸ்ஹெச்ங்கிறது பாப்புலராக பார்த்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினேசிங் ஹார்மோன் எல்ஹெச். ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனை வந்து யார் ரிலீஸ் பண்ணா, ஆன்டீரியர் பிட்யூட்ரி. இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து இந்த ரெண்டு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணனா இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரி யார் வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், கொனடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பை ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸில் ப்ரொடியூஸ் ஆனா கொனடோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து தூண்டினா தான் ஆன்டீரியர் பிட்யூட்ரி இந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ரிலீஸ் பண்ணும். சரி, இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இந்த எஃப்எஸ்ஹெச்சோட செயல்பாடு எப்படின்னு பாரு. இந்த எஃப்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட். இப்போ இந்த எஃப்எஸ்ஹெச் இருக்குங்களா, இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோட ரோல் என்னன்னு பாருங்க. இது எதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த எஃப்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட் டெஸ்டிகுலார் growth. டெஸ்டிகுலார்னா அந்த இது இருக்கு இல்லைங்களா டெஸ்டிஸ், அதனுடைய வளர்ச்சியை தூண்டுது. விந்தகம்னு சொல்லுவீங்களா, அதனுடைய வளர்ச்சியை தூண்டுது. ஃபர்ஸ்ட் எஃப்எஸ்ஹெச் ஸ்டிமுலேட் டெஸ்டிகுலார் growth, விந்தகத்தின் வளர்ச்சியை தூண்டுது. அண்டு என்ஹான்ஸ், கூடவே என்ஹான்ஸ்னா அதிகரித்தல். எதை அதிகரிக்குது, என்ஹான்ஸ் the production of androgen binding protein. கூடவே androgen binding protein ஒரு புரோட்டீனுடைய அளவை அதிகரிக்க செய்யுதுங்க. ஓகே, and the production of androgen binding protein சரிங்களா. ஸோ டெஸ்டிகுலர் growth வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணுது, கூடவே enhance the production of androgen binding protein. androgen binding protein ப்ரொடக்ஷன் ஆகிறதையும் வந்து இது வந்து அதிகப்படுத்துது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் பை த செர்டோலி செல்ஸ். ஓகே, அப்போ எஃப்எஸ் வந்து செர்டோலி செல் மேலே ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒன்று டெஸ்டிகுலர் growth ஸ்டிமுலேட் தூண்டுது, ரெண்டாவது செர்டோலி செல்ஸ் மேலே ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ செர்டோலி செல்ஸை வந்து தூண்டுச்சுன்னா இந்த செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணும்னா என்ஹான்ஸ் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன். செர்டோலி செல்ஸ்ல இருந்து ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் ஏபிபின்னு சொல்லுவோம். ஏபிபி ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் அளவு அதிகரிக்கும். ஆண்ட்ரோஜன் இணைவு புரட்சி இது வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ அண்ட் ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் சரிங்களா. கூடவே விந்து செல் உருவாக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுங்களா. இப்போ எஃப்எஸ்ஹெச் வேணும் வேண்டாமா, அப்போ எஃப்எஸ்ஹெச் கண்டிப்பாக வேணும். ஸோ டெஸ்டிகுலார் growthக்கும் வேணும், செர்டோலி செல்லேருந்து ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு எஃப்எஸ்ஹெச் வேணும். மூணு ஸ்பெர்மியோஜெனிஸ்க்கு வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஹெச் ஆக்ஷன். நெக்ஸ்ட் கட்டிங்ஸ் ஒன் எல்ஹெச் ஆக்ஷன். எல்ஹெச் ஆக்ஷன், எல்ஹெச் செயல்பாடு ரெண்டாவது ஹார்மோன். எல்ஹெச் ஆக்ட் ஆன் லீடிக் செல்ஸ் சரிங்களா, லீடிக்னு சொல்லுவோம். எல்ஹெச் ஆக்ட் ஆன் லீடிக் செல்ஸ், எல்ஹெச் ஆக்ட் ஆன் லீடிக் செல்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட். எதை தூண்டுது, லீடிக் செல்ஸுக்கு இல்லை லீடிக் செல்ஸுக்கு லீடிக் செல்ஸ்க்கு உள்ள பூந்து அது மேலே ஆக்ட் பண்ணுச்சுன்னா ஸ்டிமுலேட் த சிந்தசிஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் சரிங்களா. அப்போ லீடிக் செல் செக்ரீட் டெஸ்டோஸ்டிரான். இது 1 மார்க் கொஸ்டின். ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் செல் ரிலீஸ் டெஸ்டோஸ்டிரான் கேட்பாங்க, லீடிங் செல்ஸ். ஸோ லீடிங் செல்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக என்னத்துக்கு வேணும், டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த லீடிங் செல்ஸ் வேணும். ஸோ லீடிங் செல்ஸை யார் ஸ்டிமுலேட் பண்ணுறா, எல்ஹெச் ஹார்மோன் லூட்டினேசிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் தி லீடிங் செல்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லீடிங் செல் ரிலீஸ் டெஸ்டோஸ்டிரான். 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ which in turn automatically இந்த டெஸ்டோஸ்டிரான் என்ன பண்ணணும்னா in turn stimulate the process spermatogenesis சரிங்களா. உடனடி என்ன பண்ணும், ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நிகழ்ச்சி, விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சி உருவாறக்கான நிகழ்ச்சிகள் அனைத்தும் தூண்டப்படுகிறது. புரிஞ்சுங்களா. அப்போ எஃப்எஸ்ஹெச் ஆக்ஷன் ஒரு 3 மார்க்கு, எல்ஹெச் ஆக்ஷன் ஒரு 3 மார்க். வாங்க அடுத்துக்கு போகலாம், படத்துக்கு போகலாம். கிராஸ் செக்ஷனல் வியூ ஆஃப் செமினிஃபரஸ் டியூபிள். அந்த விந்தக நுண்குழலுடைய தோற்றம் பாரு. விந்தக நுண்குழல்களின் குறுக்கு வெட்டு தோற்றம். இங்க பாருங்க எப்படின்னு பாரு. விந்தக நுண்குழல்களின் குறுக்கு வெட்டு தோற்றம்
புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து டயக்ராமு. இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மாட்டிட் இருக்குங்களா? ஸ்பெர்மாட்டிட் உள்ள பாருங்க, ஸ்பெர்மாட்டிட்டு. ஸ்பெர்மட்டோகோனியா அதுக்கு அடுத்து இங்கே இருப்பார். ஸ்பெர்மாட்டிட்டுங்கிறது இது, இந்த இடத்துல கூடிய ஸ்பெர்மாட்டிட்டு. இதுக்குள்ள இருக்கிறது ஸ்பெர்மட்டோகோனியா. அப்புறம் இதுக்கு பேர் இந்த கருப்பு கலராக இருக்கு இல்லையா, இது வந்து செர்டோலி செல்ஸ். ரெண்டாவது கீழே இன்டர்சிசியல் செல்ஸ் இல்லையே. ஸோ ஸ்பெர்மாட்டிட் இங்கிலீஷில் ஸ்பெர்மாட்டிட், தமிழில் தான் ஸ்பெர்மட்டோகோனியா விந்து தாய் செல்கள். செர்டோலி செல்லுக்கு செர்டோலி தான். இன்டர்ஸ்டிஷியல் செல்கிறது இடையீட்டு செல்கள். சரிங்களா? இந்த படத்தை மட்டும் திருக்கில் கேட்கலாம். ஸோ ட்ரா நீட் லேபிள் டயக்ராம் செமினிஃபரஸ் டியூபிள்னு கேட்கலாம். ஓகே, இது வந்து கேட்பாங்க, கிராஸ் செக்ஷனில் கேட்பாங்க. பாருங்க, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். வாங்க எடுத்துக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். சரிங்களா? அது வந்து என்லார்ஜ் ஸ்ட்ரக்சர். என்லார்ஜ்னு என்னது? ஸோ சற்று பெரிதாக்கப்பட்ட தோற்றம். இங்கே பாருங்க, விந்தக நுண்குழல்களின் பெரிதாக்கப்பட்ட தோற்றம். சரிங்களா? இந்த செமினிஃபரஸ் டியூபியூல் பாருங்க எப்படி பண்ணிக்கிறான்னு பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா, இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்பேமு. சரிங்களா? ஸோ அது எப்படி ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெர்மட்டோகோனி இருக்குங்களா, ஸ்பெர்மட்டோகோனியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்ஸ், இது வந்து செர்டோலி செல்ஸு. அதுக்கு அடுத்தது இது வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், முதல்நிலை விந்து செல். அதுக்கடுத்து இது வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டு. அதுக்கடுத்து இது ஸ்பெர்மாட்டிட்டு, ஃபைனலாக ஸ்பெர்ம். புரிஞ்சுங்களா டயக்ராமு? ஸ்பெர்மட்டோகோனியா, செர்டோலி செல்ஸு, இது வந்து செர்டோலி செல்ஸு, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டு, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட். அதுக்கடுத்து என்னது? ஸ்பெர்ம். ஓகே, புரிஞ்சுங்களா? இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் கெட்டிங்ஸ் வாட்? Next heading is what? Spermatogenesis. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த டயக்ராம் கம்பல்சரியாக கேட்பாங்க, நிச்சயமாக எல்லாரும் போடணும். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் விந்து செல் உருவாக்கணும், தமிழில் சொல்லுவோம். தமிழில் விந்து செல், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் விந்து செல் உருவாக்கம். இது எப்படிங்க பாருங்க, இது ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் நடத்தணும் இல்லைங்க, அதனுடைய ஷார்ட்கட் கீ. இது வரைக்கும் நடத்தணும் இல்லைங்களா, அதனுடைய ஷார்ட்கட் கீ. சரிங்களா? இங்கே பாருங்க ஒரு நிமிஷம், நடத்தணும் இல்லைங்களா, அதனுடைய ஷார்ட்கட் கீ தான் என்னது? ஸோ இந்த இது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ங்கிறது அதனுடைய ஷார்ட்கட் கீ. உள்ள போலாங்களா? இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா, இது இருக்குங்களா, ஸ்பெர்மட்டோகோனியா. இது வந்து ஸ்பெர்மட்டோகோனியா. இது வந்து அடுத்து என்னவா மாறுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது. ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியாங்கிற செல் 2n டிப்ளாய் நேச்சர்ல இருக்கிறது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறணும்னா என்ன டிவிஷனை கேரக்டர் எடுத்துக்கு? மைட்டாட்டிக் டிவிஷன். எந்த டிவிஷன் எடுத்துக்கும்? மைட்டாட்டிக் டிவிஷனை யூஸ் பண்ணி தான் ஸ்பெர்மட்டோகோனியா கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஸோ மறைமுக செல் பிரிதல்னு சொல்லி இதை பயன்படுத்தி தான் ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியஸ் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிக்குது. இப்போ இங்கே பாருங்க, ஸோ இந்த ஸ்பெர்மட்டோகோனியா வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறுது இல்லைங்களா, இந்த ஈவெண்ட்டை நாம் என்ன சொல்லுவோம்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், பெருக்க நிலைன்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், பெருக்க நிலைன்னு சொல்லுவோம். வாங்க அடுத்துக்கு போகலாம். அடுத்து இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் கன்வெர்டட் இன்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். சரிங்களா? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் கன்வெர்டட் இன்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். இது எதை யூஸ் பண்ணிக்கும்? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல மைட்டாட்டிக், இனி எல்லாம் வரதில்ல மியாசிஸ் தான், மியாட்டிக் டிவிஷன் தான். ஸோ செகண்டரி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் டேக் ஏ மியாசிஸ் 1 உன்றல் பப்பு ஒன்றை பயன்படுத்தி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறிடும். ரெண்டு கிடச்சிக்கு பாரு, ரெண்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், தி செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் கன்வெர்டட் இன்டு ஸ்பெர்மாட்டிட். இதுக்கு வந்து எந்த செல் டிவிஷனை பயன்படுத்தும்னா மியாசிஸ் 2. ஓகே, இப்போ இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து 2n, அதுக்கடுத்து வர செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ வெரி என், சிங்கிள் வெரி எண்ணா தான் இருக்குது. சரிங்களா? ஒரே ஹேப்ளாய்டு தான். அதுக்கடுத்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் கன்வெர்டட் இன்டு ஸ்பெர்மாட்டிட். சரிங்களா? ஸோ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து ஸ்பெர்மாட்டிட்டா மாறுது இல்லைங்களா, இங்கே மியாசிஸ் 2 வந்து யூஸ் பண்ணிக்க. செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் யூட்டிலைஸ் secondary spermate undergoes second meiotic division to form a spermatid. ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து கடைசியில் ஸ்பேமா மாறுது, இந்த ஸ்பேமா மாறுது. இதுக்கு பேர் என்ன? ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்மாட்டிட் வந்து இது வந்து ஸ்பெர்மட்டோசோவாங்கிறது முதிர்ந்த விந்து செல், இது விந்து செல். புரிஞ்சுங்க? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட், அதாவது ஸ்பெர்மாட்டிட் வரைக்குமே இந்த இடைப்பட்ட ஈவெண்ட்டை ஸோ குரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், வளர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்மாட்டிட்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இந்த நிகழ்ச்சியை மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லி என்ன சொல்லுவோம்? முதிர்ச்சி நிலை, மெச்சுரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அந்த ஈவெண்ட் நல்லா பாருங்க. ஸ்பெர்மட்டோகோனியா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறுது, இதுலேருந்து ரெண்டு என்ன அது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ல இருந்து ஸோ ஸ்பெர்மாட்டிட் 4 ஸ்பெர்மாட்டிட் ஃபார்ம் ஆகுது. 4 ஸ்பெர்மாட்டிட்டுமே 4 ஸ்பேமா மாறுது. ஸோ அப்போ
இந்த கொஷின் கேட்டாங்க, இது வரைக்கும் நான் சொன்ன டயக்ராம்லாம் இருக்குல்ல, இது மெயினாக போடணும். இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கேட்டால் இந்த ஈவெண்ட் கட்டாயம், இந்த நிகழ்ச்சி கட்டாயம் போடணும். இது கூட அந்த எக்ஸ்ட்ரா செமினிஃபரஸ் டியூபிள் என்லார்ஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் முடிஞ்சால் போடுங்க. எல்லாம் தனித்தனி தெரியுமா இருக்குது. ஸோ இந்த கொஷினை டயக்ராம் போடணும். ஸோ டுடே செக்ஷன் இஸ் ஓவர். டுடே teaching section is over. Today topic is over. So we will meet next class in next heading in different way, different teaching. Okay, thank you, keep watching.